ஸ்டாப் பண்ணிட்டேன். எங்க பால் தட்டியாரே தாண்டியே. Four. பையன் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரா? அங்கிட்டு கூட நிற்கிறேன், இங்கிட்டு கூட இதுக்கு வந்து பண்றேன். அங்க என்ன பண்ற? அன்போட பத்தி சாப்பிடலாம் வந்து வேஸ்டா போச்சு போல சார். நீங்க ட்ரீட் வாங்கிடலாம். கீழே சவுண்ட் கீழே அண்ணே போறீங்க. கீழே 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 எடுத்தா அடுத்த விக்கெட் வரண்டா. 2000 ரூபாய் போச்சு. என்ன சொல்றேன்? ஆப்பிள் மட்டும் தான் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிச்சு என்ன பண்ணி போட்டு படிச்சு பாருங்க. 240 வர சாட்டர்டே வர வீக்கெண்ட் இல்லாம நியூ இயர் வீக்கெண்ட் இல்லாம அடுத்த வீக்கெண்ட் வரேன். போலாம் கோடிஎக்ஸ் மூவி போலாம். அந்த அவதார் தானே எப்படி இருக்காங்க படம்? கதை ஒன்றும் இல்லை, விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, பிடி நல்லா இருக்கு. அதில் புளிக்கு பார்க்கலாம். அப்படியே ஒரு நல்ல பக்கம் பார்த்து வை. நாங்கள் வர சோஷியல் ஸ்டாகன் இருந்தா பக்கம் தராங்க. இப்போ ட்ரெயின்ல வந்தா எங்க வந்து இறங்கணும்? சென்ட்ரல் அந்த எந்த போதா அந்த ஸ்லீப்பர் இருக்கு கோயம்பேட்ல இருந்து போகுது. நான் ட்ரெயின் வந்தே பாரத் இருக்கு, சதாப்தி இருக்கு. வந்தே பாரத் சீக்கிரம் போயிடலாமே. வந்தே பாரத் 6 மணி காலையா சென்ட்ரல் இருந்தா 10:30 மணி போயிடலாம். 6 மணிக்கு இருந்தாதான் வந்தே பாரத் எப்படின்னு 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஒன்று எதுக்கு பெங்களூர் போறீங்க? அவதார் அங்கே பார்த்தே ஆகணுமா? ஹைதராபாத்லாம் போய் பார்க்க மாட்டீங்களா? ஹைதராபாத் வேணாம், பெங்களூர் தான். கோயம்புத்தூர்ல ஒரு ஐமேக்ஸ் அது வந்து நார்மல் ஐமேக்ஸ். அவர் 4D மூஞ்சி தண்ணி தண்ணி வருது சாம்பளத்துக்கு ஐமேக்ஸ்
மூச்சு சேரும் போது தண்ணி ஸ்டார்ட் தண்ணிலாம் அடி புரிஞ்சு சரி அவன் வந்து இன்னைக்கு வந்து அவன் டிஎல் கல்யாணம் சொல்லி வெளியே போயிருக்கான் யாரு தீபேஷ் வர வீக்கெண்ட்ல வர வீக்கெண்ட் தான் பொங்கல் அன்னைக்கு இங்க இருப்பான் அவன் பொங்கலுக்கு முன்னாடி வீக்கெண்டா யாருங்க மூணார் ஏலகிரியா மூணார் அங்க போயிட்டு அவர் வந்து மூணார்ல போய் போட்டோ எடுக்க போற வழியில பெட்ரோல் பங்க்ல போட்டோ எடுத்தாங்க ஓடுறா வாழை பார்த்து ஓடாதா வாழை தேட மாட்டாரா எந்த காலத்துல வந்தது லீவ் விட்டுருக்கான் உங்களுக்கு ஆப்ஷனல் அப்புறம் கேலண்டர் மாத்திட்டாங்க ஒரே நாள் எப்படியோ ஒரு கேலண்டர் ஒரு நாள்ல மாத்திட்டாங்க நல்ல நாள்ல லீவ் இந்த சாலரி அட்வான்ஸ் ஆப்ஷனா இருக்கலாம் அதை வச்சு வாங்கலாம் ரொட்டேஷன் வாங்கலாம் நீங்க மட்டும் பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் வைப்பாங்களே அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கும் கிரிக்கெட் மேட்ச் நல்லா இருக்கும் கிரிக்கெட் மேட்சா கிரிக்கெட்ல உள்ள போங்க பாரு அவுட்ல தெரியல ஒண்ணு மாதிரி அவுட் சைடு மூவிங் டுவர்ட்ஸ் இந்த நம்பர் ரெண்டு பேரும் நல்லா பேரு முன்னாடி ஒருத்தன் அவன் தான் ஒருத்தருவான் ஆஃப் பண்ணு ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பனிங் ரொம்ப நேரமா நிக்கிற மாதிரி தெரியுது அவர் கேட்கல விஜய் கச்சேரியில் இன்னொரு பேட் தாங்க இந்த 10000 இந்த என்னடா பேட் இது அது கிராஸ் ஸ்போர்ட்ஸ்ல இல்லனா டிரான்ஸ்போர்ட்ல கிராஸ் நல்லா ரேட் அதிகமா கேலால காமிக்கலாம் ஆமா இல்ல ஒரே ஒரு லைட்டா ஏனா மாவு பேட் காட்டவே இல்ல நீ டிரான்ஸ்போர்ட்ல ஒழுங்கா பார்க்கலாம் நீ கேல தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அதான் நான் இவர் எதுவுமே பார்க்கல கேலா இருக்கான்னு பார்த்தாரு இல்ல சரிவா கிளம்புவோம் அப்படின்னு அங்கேயே வந்து எச்சி தான் பார்த்துட்டு இருந்தான் இவன் தான் வந்து ஓபன் பண்ணி எடுத்துட்டு இருந்தான் கிரேனிகல்ஸ் அந்த காஸ்ட்லியா இருக்கும் கிரேனிகல்ஸ் இவன் தான் ஆமா அப்பவே எடுத்து கொடுத்தா நம்ம பார்த்துக்கலாம் அப்ப எடுத்து கொடுத்தா வந்து டீல் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் சிட்டில அவங்களோட அங்க கூட்டுறேன் அங்க வந்து பார்க்கறவங்க டிரான்ஸ்போர்ட் எம்ஆர்ஐ சரி நியூ பேலன்ஸ் பாருங்க அதை எடுத்து கொடுத்தேன் இல்ல ஐ வாண்ட் ஒன்லி கேஆர் அப்படின்னு ஆனா அதுதான் மட்டுமா அந்த ஹார்திக் பாண்டியா கூட நல்லா இருந்ததுங்க அது எஸ்எஸ்ஆ எஸ்டி தானா ஹெச்பி தான் போட்டுருந்தான் எஸ்டில எஸ்எஸ் வந்து சூரிய ஸ்கையோ ஆமா பேசுறது
இல்ல அவர் நான் மீன் அவங்க டெல்லி விசிட் ஆயிட்டாங்க. டெல்லி லண்டன் விசிட் ஆயிட்டா டிராப் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு சும்மா நான் விஜய் சார் ஆர்டர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. இல்ல அதுக்கப்புறம் this tells about state of பன்னெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டு டீமும் போர் தட்டி போர் அப்போ தெரியலையா எல்லாம் அடிச்சாங்க. எது 15 வருஷம் கழிச்சு அன்பின் மேல் லேட்டா வரேன்டாரு. நோட் பண்ணிக்கோங்க. என்னது நோட் பண்ணிக்கோங்க. அன்பின் மேல் லேட்டா வராரு. ஆர்டர் வந்து லேட்டா வர ஏங்க அருண் ஏதோ பாவம் ஆசைப்பட்டா ஊர்ல இருந்து கலந்து அடிச்சு அடிச்சு இல்ல எத்தனை நாள் பண்றாங்க நான் ஜெயிச்சேன். அவங்க நிக்கிறோம். நாங்களா ஆடல மாசம் மாசம் மாறுமே. 10 நாள் வர்க் ஃப்ரம் ஆபீஸ் சொல்றாங்க. 10 நாள் ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் 30 days work from office போடுங்க. நான் போட்டு நான் சொல்லிடுறேன். வேற இதெல்லாம் அப்படியே சாவடிக்கிறாங்க. நீ எந்த ஆபீஸ்? எக்கறான் மேக்கறான். அப்ப வந்து என்ஃபோர்ஸ் இருக்குங்க. இல்லடா அவர்ட்ட பேசிடுவோம். ஆமா நாளைக்கு போட்டு இவர்தான் அப்பா You are following this After the first round? அருணா டேடி போட்டு சொல்லு. நீங்க ஆடுவீங்களா அவன்? இல்ல சாஃப்ட்வேர் ஆச்சுதா ஓடு ஓடு ஓடு. டவுன்ல இருக்கா? நான் தம்பி அண்ணன் எழுந்திரியாடா? நீங்க எடுத்துருக்கீங்கல்ல இதானே ஏய் நீ ஒரு வீடியோ கால் பண்றா. அவன் ஹெல்ப் பண்ணுவோம். எடுத்தா பண்ண பண்ணுவோம். நீ எடுத்தா எடுத்தாதான் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ரெக்கார்டிங் நான் பண்ணல. நான் வெளியே தான் நிக்கிறேன். இதான் கேட்பாரு. பாஸ் பண்ணி வச்சதா பெருமை இருக்கு. ஓபனிங் கோல் போடுற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. ஓபனிங் பெல்லா ஒரு காலத்துல தான் ஒரு நாலஞ்சு நானும் அந்த பக்கம் போலிங் போட்டு தம்பி ஓடுது அவரு மிஸ் ஆகுதுல்ல எங்கேயே போக மாட்டேன் அங்கதான் ஒரு மாதிரி அடிச்சு அங்கேயே தெரிஞ்சு நாளைக்கு வந்து 15 நாள் இன்னும் வாங்குற மாதிரி வாங்குறேன். அந்த 15 நாள் மேட்ச் நடக்கல. நான் எல்லா வாரம் இன்னும் போட்டு எல்லா டேட்டா டைம்ல இன்னும் போட்டேன். மேட்ச் நடக்கல ஒரு மேட்ச். வீடியோ ஒரு வீடியோ எப்படி போட்டாலும் நான் போறாதனால ஹெட்டியா குடிச்சேன். அந்த ரவுண்டுக்கே போற போயிட்டாங்க. கிரவுண்டுக்கு வரல எல்லாரையும் என்ன பண்ணாங்க லாஸ்ட் டைம் ஞாபகம் இல்லையா? அவர் ஒரே போயிட்டே இருந்து ஒரு போர் அங்கேயே அடிச்சுட்டே இருந்தாங்க. எல்லாம் ஓகேயா? ஒரு வாரம் டிபார்ட்மென்ட்னால இந்த அளவுக்கு வச்சாப்பா. இல்ல அன்னைக்கு இல்லடா அன்னைக்கு எனக்கு மட்டும் அடிக்கல. அன்னைக்கு போட்டா மட்டும் தான் அடி. ஏக்கனா அன்னைக்கு ரன் இல்ல கொடுக்க நான் அதை கண்டுபிடி பேபி ஜெட் பஸ் பண்ணி டவுன்ல கமெண்ட் பண்ணானே. பேபி ஜெட் ரெண்டு வாரம் இன்னும் போட்டு வச்சிருக்கீங்க. ஆளே காணோம். அவன் சாப்பிட்டு அதனால சண்டே யாருமே யார் வேணும்?
அந்த மாதிரி இருந்தாண்டா. என்ன சாட்டர்டே வர மாட்டேன்றேன். கோல் ரேட் ஏறிச்சு. we stop the stop. So I have to take care. அவங்கள சேதாரமா கிடையாதுமா. சேதாரம் கிடையாது. நாளை காலையில வரைக்கும் ஜெயிக்க சொல்லிருக்காங்க. நாளை காலையில அவுட் பண்ணலாம். சேரோட இருக்கும். My God, oh my God. அப்படின்னு நான் கான்ஃபிடன்ஸ் கிளீன் பண்ணுவோம்ல. போல்டா போல்டி போட்டாங்களா? இப்போதான் அடுத்த சாமம் படிக்கல. அப்ப இதான் அவன் ஏதோ பவர் வச்சுக்கிட்டான். சாமம் படிக்கல. அவன் நல்லா ஆடுறான். உங்க சாவம் என்ன சாவம்? உங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணாதே. உங்களுக்கு நீங்களே சாவம் விட்டு போங்க பாப்போம். அந்த வாட்டி only encouragement. இல்லை. Only encouragement. Only encouragement. சப்போர்ட் பண்ணா பண்ணுங்க. இல்லனா ஃபுல்லா போங்க. உங்களுக்கு நீங்களே சாவம் விட்டு போங்களே. ஒரு 40 அடிக்க மாட்டேன் உங்களுக்கு. சரி நீங்க போங்க. டிரான்ஸ்போர்ட் எப்போ வந்தீங்க? ஏதாவது ஆ? வந்தீங்க? லாஸ்ட் வீக் சண்டே. நேத்து போனேன். லவ் வந்தீங்க. லவ் பழைய அது கம்பெனி கிட்ட சொல்லிட்டா 50 ரூபாய் பேட்டா கொடுத்தா வாங்கிட்டு நடந்த ஹைலைட். ஆனா நான் அந்த பக்கம் போனேன். படத்துக்கு போனேன். சரியா? தனியாவா? வேற ஒரு அடி. சரியா? எந்த தினேஷ்? ஏன் என்னைய போட மாட்டான்? டோட்டல் டிஃபரெண்டா. எப்படிடா இருந்துச்சு? போர் அடிக்கலடா. அப்படியே எமோஷனலா இருக்கு. வேற டைரக்டர் தான். தரமான டைரக்டர். அவனோட ஸ்டோரி தான் ஃபுல்லா இருக்கு. அவனே தான் அதே மாதிரி சொல்லிட்டு வேற இருக்கு. ஏய் அருண் நல்லா நான் சாவல் படிக்கடா. ஆள் எப்படி வருது? ஆள் எப்படி வருது? அவன் எதிரான இப்ப சாய் மாதிரி எதிரான் அவன். இந்த ஒரு பொறுமையா போட்டு என்ன நினைச்சாரோ 32 நம்மள மாதிரி எக்ஸ்ட்ரா சிலிண்டர் போடலாம். உள்ள மாதிரி இல்ல, உள்ள மாதிரி போலன்னு சொல்லு. நம்மள மாதிரி தான் நம்ம டீம் மாதிரி தான். நீங்க ஓவரே போடுங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இவரு அப்புறம் போடுவாரு. அவர் வந்து டவுன் லெக் போடுவாரு. எல்லாரும் இது நம்ம டேலண்ட் அது. நம்ம டீம் டேலண்ட் அது. ஸ்ரீஜித் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். இன்னைக்கு போறடா. ஆமா. மதன் வந்துட்டு வெயில் அடிச்சா டயர்ட் ஆயிட்டு கீப்பர் மூடி போடு ஒரு பால். இப்ப இவங்க வேற கம்பெனி ஒன்னு ஓடா பேட் போல பேட்ஸ்மேன் மூடி போட்டா பரவாயில்லை. அன்னைக்கு கீப்பர் ஏன் மூடில போட்டான்? இல்ல நவுல குட்டி எனக்கு வந்து குட்டி வரதுனா அது மீன் பண்ணீங்கன்னா பவுலருக்கு என்னதான் குடுப்பீங்க? பவுலர் கேப்டன் இருக்கறடா. நான் பேட்ஸ்மேன் சொல்றேன்டா. என்ன கிராம் போய் இப்படி ஊட்டி விட்டாங்க. கீப்பர் பத்தியே பேசல. குட்டி மூஞ்சிக்கு வரது தான் சொல்லிட்டு இருக்கேன். குட்டி அதெல்லாம் சொல்ல பாருங்க. போனாலாவது அவன் எல்லாம் டக் பண்ணுவான், அதான் தொடுவான், காசு வரும். ஃபுல் பிச்சில குத்தி எனக்கு வருது. அதான் ட்ரீம் பால். ரெண்டு பால் போட்டானா ஒரு பால் பட்டான். நீங்க என்ன மீனிங் அது? ESCC நாங்க இந்த டீம் ESCC னா என்ன மீனிங்? நாளைக்கு தான் வந்து பெருங்குளத்தூர் டைட்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க. இன்னும் போட்டுருக்கீங்களா? நாளைக்கு எங்க ஆடுறீங்க?
இங்க விளையாட போறீங்க நீங்க வட்டம் அடிக்கணும். உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிரிக்கெட்ல வந்து போங்க இல்ல இல்ல ஃபாலோ பண்ணலாம் தேவையில்ல நம்ம மைண்ட் அவங்க வேற பேர்ல ஆடுறாங்க. ஏய் ஷாட்டுங்க. இல்ல இந்த பையன் வாழ் நீங்க தான் தெரிஞ்சது உங்களுக்கு எங்க நிக்கிறீங்களா சொல்லுங்க நீயே தெரியுமா? ஏய் நீ எல்லா டைம் வண்டி போட்டு அடிச்சு நான் சுத்த மாட்டான்டா. அவன் தெரியும்னா அவங்க அன்னைக்கே சொல்லிட்டேன். ஏன் தெரியல. இல்ல அந்த வண்டியை பார்த்தாலே பயங்க திடீர்னு எங்கேயாவது ஆஃப் ஆயிருமோ இப்போ கொஞ்சம் ஓகே எடுத்துக்கலாம் வண்டி. நல்ல வண்டி அது. முதல்ல இருந்துச்சு இன்னும் எல்லாம் நான் டோர்னமெண்ட்ல முடிஞ்சிச்சா? யார் அந்த பிசினஸ் யார் பாத்துக்கலாம்? ஒரு பிசினஸ் இல்ல, அதுல ஒரு பைசா கூட கிடைக்கிறது இல்ல. கேட்டரிங் இப்ப ஸ்வீட் சால் போலாம். உங்களுக்கு ஏதாவது கரும்பு கரும்பு டிக்கெட் புக் பண்ணி போய் பண்ணிட்டு இருக்கற எனக்கு புரியல. புரியல? ஒரு காசு கிடைக்காம எதுக்கு நீ பஸ் டிக்கெட்லாம் போட்டு புக் பண்ணி ஏய் சும்மா சொல்றடா கண்ணே பாருங்க ஊருக்குள்ள பவர் வேணாமா செல்வாக்கு படைபலம் படைபலம் ஏங்க அது ஒரு அசெட் தான். அந்த டாக்டர் வந்து கோட்டை ஓனர் டாக்டர் அவருக்கு எல்லாரும் தெரிஞ்சு ஊருக்குள்ள போன்ல எல்லாமே டீலிங்க எல்லாம் போல்டிங் அந்த அக்கவுண்ட் அனுப்பி இந்த அக்கவுண்ட் அனுப்பிடு. காசு இல்லைங்க பவர் ஓடுறாங்க இப்ப அடுத்த டைம்ல நான் நேஷனல் வேக்ஸ்ட் அக்கவுண்ட் தான் பேசுவோம். அந்த நேஷனல் அக்கவுண்ட் கூட வேக்ஸ்ட் அக்கவுண்ட் போட்டுருவோம். ஓல்ரே குட் ஷாட் குட் ஷாட். பனி வந்து போயிடுது அவுட் ஃபீல்ட். இல்ல இங்க போகுது ரொம்ப நிப்பாட்டல. பனி இருந்தாலுமே டிராவல் இங்க எவ்வளவு 5 நமக்கு ஸ்பீட் 6 அது 5 6 ஓகே ஆகுது. இவங்க மேனேஜ் பண்ணாங்க. தாக்கூர் எவ்வளவு நல்லா இருந்துச்சு அந்த பெவிலியன்லாம். தாக்கூர் டீம் தரத்துல 67 தான் நினைக்கிறேன். ஆனா தரத்துல இல்ல வெளியில. போன வாரம் நான் முடியல இருக்க இந்த ரவுண்ட் அவுட்ஃபீல்ட் இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். ஏடா அந்த மொக்கு கிரவுண்ட்ல அந்த ஆர்கனைசர் கூட சென்டர் கிரவுண்ட் மட்டும் போடுவாங்க. நம்ம கேப்டன் அவர் கூட எப்பயே 5 வருஷம் முன்னாடி சண்டை போட்டாரு. இல்ல அவர் அந்த அவர் மேனேஜர் கேப்டன் வந்து ஆல்ரெடி அட்வான்ஸ் பேமெண்ட்ல போயிட்டு இருக்காரு. அது மாதிரி ஆளு நம்ம டீம்ல கொடுத்தீங்க போடு. அவங்கள்ட்ட காசு கேட்டா கொடுப்போம். இது 150 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொடுப்பீங்க. அவர் மட்டும் அட்வான்ஸ்ல பே பண்ணுவீங்க. என்னைக்கு ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸ் அது ஜனநாயகம் படம் லைவ் கிடையாது. அப்படியே விட ரிலீஸ்லாம் வராது. டேய் அந்த அருள் டேய் அங்கே மணி அங்கே வச்சிருக்கேன். நான் இப்படி இவ்வளவு மேல மணி அடுத்து வைங்க அது காயிடும். கீழே இரும்பு இல்ல. பவுண்டரி போயிடும். சரி நம்ம சேர் இருக்கு பாரு. நான் ரெண்டு ப்ளூ சேர் இருக்கு. ஒரு சேர் இருக்கு. சரி யாராரு சாப்பாடு அப்படியே ஃப்ரெண்ட் ஆடுங்க. பார்ட்டி ஆகுது. டிகேமா தம்பி பாக்குறியா? அன்னைக்கு வந்து அவன் ஆர்கே அன்பு 2 மணி மேட்ச் ஜிகே.
Anybody interested to team? ஃபுல்லா ஃபேமிலி பண்ணிட்டோம். மாணிக்க அவங்களாம் டயர்டாடா அவன் கேட்டான் இல்ல அம்பையர் வந்து நீ எட்டா வரடா 8 ஒரு கால் பண்ணுங்க எத்தனை வர பாயிண்ட் 7.4 8 overs 51 பெருசா ஏன்டா அவருக்கு சின்னது குறா இல்ல பெரிய பட்டு உள்ள இருக்கு போஸ் இல்ல மாணிக்க எல்லாம் சொல்லிருக்கீங்க அண்ணே ஒரு பூரி ஒரு 4 இட்லி ஒரு வடை ஒரு பொங்கட்டம் போயிட்டு வாங்க அவுட் வாங்கிட்டு வாங்க பிரச்சனை சார் ரெண்டு பேரும் சேர்ந்து போங்கப்பா சரி ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் ஓ மேட்ச் முடிஞ்சு போலாம் நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சாங்க இதுக்கு யாரே தான் இருப்பாங்க ஏழு மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க ஏழுலாம் இல்ல 3 மேட்ச் இருக்கு 3 மேட்ச் இருக்கு இங்க எப்பவுமே 3 மேட்ச் இருக்கு அப்புறம் 7 மணிக்கு ஆரம்பிச்சு nice position don't do unsaid behavior அது அவர் வந்து தமிழ்ல அரபிக்ல தான் வந்தாரு அரபிக்கு அது மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தர் வீட்டில் எங்கள் வீட்டில் அப்போ டிவி இருந்தாலும் போக மாட்டாங்க எங்கள் கசினோட வீட்டுக்கு போவேன் அந்த கசினோட வீட்டில் அவங்க ஒரு பொண்ணு வந்துருக்கு அதுதான் என் வெளியூர் அது வரைக்கும் தமிழ் சேனல் பார்த்துருக்கேன் நான் போனது கண்டினியூ போனேன் இன்னும் கண்டினியூ பார்த்து போடணும் நானும் விருத்தவும் பார்த்துட்டு போட்டு மண்டி அடிச்சு கொண்டு இல்லாமல் தோணும் NDT வச்சோம் அப்போ NDT தான் ஃபேமஸ் ஏன்னா வந்து நான் காலேஜ் படிக்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நீ வந்து ஒளி பார்க்கறதுக்கு முன்னாடி முடிவு ஸ்ட்ரைட்ல தான் நிற்கிறேன் மேல போட போறாரு வெயிட் பண்ணு இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா எவ்வளவு மோசம் பண்ணாலும் அதெல்லாம் மோசமா அவிகாடுறாங்க இது வந்து என்ன தெரியும் ஆஸ்திரேலியாவே உங்களால இங்கிலாந்துக்காவது இப்படி மாதிரி தெரிஞ்சிருக்கு நம்ம ஆளுங்க போயிட்டு அவங்களுக்கு 200 ரன் அடிச்சு விட்டாங்க ஆஸ்திரேலியா பிடிடி சீரீஸ்ல இந்த கான்ஸ்டாஸ்ட் 50 ரன் நல்லா இந்த ஜாஸ்ட் அங்க உள்ள இன்சிங்கா போட்டுட்டு இருந்தான் அவன் இன்சிங் தான் போட போறான்னு தெரிஞ்சுட்டு நம்மளால உள்ள விட்டுட்டே இருந்தாங்க சரி சரி முஸ்தாக் டிராஃபிக் கேட்டிங்களா எல்லாரும் ஆமா எல்லாரும் T20 தான் ஆடுறாங்க 50 வரை அவன் ஆடல அந்த சூரிய வம்சத்தை எப்படி ஆடுறான் அவன் மட்டும் ஆடுறான் எல்லாரும் தான் ஆடிட்டு அவன் கை கால் இப்ப இல்ல சும்மா வந்து ஆடுவேன் ஜாக் பண்ணிட்டாங்க ஜார்க்கண்ட்ல 2 பேர் நல்லா ஆடுறாங்கடா இல்ல வேலை செய்யல அதனாலதான் ஏறி வந்து போனாங்க
மாசத்துல வர மாட்டேங்குது. எதுவுமே வரல. எதுவுமே வராது. ரெண்டு மேட்ச் போடுறோம். ரெண்டு மேட்ச் தான் இல்ல, போடுவாங்க. மீதி மேட்ச்லாம் வருது. அது ஜார்க்கண்ட் மேட்ச் இந்த மேட்ச்லாம் வந்துச்சு. அந்த பீகார் மேட்ச் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டானுங்க. அது எப்படின்னு ஒரு கேக்குறேன். நாள்ல முதல் 10 ஓவர் தானே காட்டுறோம். அதுக்கு எதுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 19 மேட்ச் நடக்குது. எத்தனை காட்டுங்க? இல்ல ஏன் அந்த ரோஹித் விளையாடுறா, விராட் கோலி விளையாடுறது இது மாதிரி 1-2 விளையாடலாம், அது மாதிரி காட்டலாம்ல. அந்த சூரியவன்ஷி ஆடுற மேட்ச் எதுவுமே காட்ட மாட்டாங்க. பீகார் மேட்ச். அவன் பீகாரா? உத்தரப்பிரதேஷ். ஏய், அவன் சும்மா நல்லா, ஆனா அபிஷேக் சர்மா அவெல்லாம் clean-ஆ bat out ஆடுனான். அடிங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஸ்கோர் கார்டு பார்த்தா 98 பால்ஸ் 150 அடிக்கணும்ன்றான். பார்த்தா ஹைலைட்ஸ் கூட இல்ல இல்ல சார். பீகாரோட. 4-4. கிரீன் வந்து பயங்கரமா அடிச்சிருக்கான். அதான் ஈசா சொல்லி லைவ் வந்துட்டீங்க. சொல்லியிருப்பாங்க. இன்னும் வர மாட்டேங்குது. த்ரோ அடிக்கிற மாதிரியே இருக்கு. யாராவது முத வந்தோடனே ஒரு 10 மேட்ச் ஆடுறாங்க இவங்க. அடுத்து ஏதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் பைத்தியக்காரன் ஃபர்ஸ்ட்ல 2 கோடி ரூபாய் எடுத்துட்டான். அதை விட்டுட்டு செகண்ட் லாஸ்ட்ல எடுக்கும்போது அவனுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. பிரசாந்த் லீலா. இவனுக்கு கிரீனும் அப்புறம் அந்த லிவிங்ஸ் 2 பேரும் 2 கோடி தான் வேஸ்ட். யாருமே எடுக்கல, விட்டுட்டாங்க. அப்பவே அவங்க கையை தூக்கி வாங்கிட்டாங்கன்னா 2 கோடி தான் இல்ல அப்போ கை தூக்கிட்டாங்க சண்டைக்கு வந்திருப்பாங்க. நீங்க அதுதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எப்ப இருந்தாலும் சண்டை தான். யார் ஆரம்பிக்கிறது? இல்ல, அந்த 2 சின்ன பசங்க புது பசங்களுக்கு அந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல போட்டி அந்த பசங்களும் சோல்டர் ஆடி திரும்பி வந்தாங்க. சோல்டர் காரணம் வெளில போய் திரும்பி வந்தாங்க. அதை வந்து இவன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இவனை எடுக்கிறதுக்கு எவ்வளோ இது பண்றாங்க. நல்லா ஆடிட்டு இருக்கான். சர்ஃப்ராஸ் அவன் பேஸ் பேஸ் 75 வச்சிருந்தான். அதை எடுக்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? கம்மியான காசு எடுக்கணும். எடுத்துட்டாங்க. சென்னை கடைசியா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. அவனும் நல்லா வந்து சொல்லிட்டாங்க. மூணாவது இதுலதான் அவங்க எடுத்தாங்க. இப்ப சீரியஸ் கேட்கலாம். அதான் அதுவும் அன்னைக்கு காலையில 2 பேர் எல்லாம் எடுத்தது எல்லாமே வந்து சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸி ஆடுறவங்க தான். அந்த அகில் ஹுசைனா அவன் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அகில் விஷயம் போய் இருக்காங்க. அவன் இங்கெல்லாம் வந்து விளாட மாட்டான். ஜடேஜா ரீப்ளேஸ் பண்ணான். ஆமா ஷாட். கடைஜா கிட்ட பவர் பிளேல போடுவாங்க. ஏங்க ஏங்க அவசரப்படாதீங்க, நல்லா போயிட்டு இருக்கு. சிஎஸ்கேவோட 3 பிரான்ச்சைஸி அகில் ஹுசைனா சவுத் ஆப்பிரிக்கால இருந்தானா? ஆமா நேத்து இது நடந்துச்சு. என்னாச்சு? ரிப்பீட் பண்ணது அடிச்சான்னு சொன்னாங்க. செஞ்சுரியா? அது இல்லது. அது சவுத் ஆப்பிரிக்கா. ஓவர் அப்புங்க. ஏதாவது பால பிடிச்சிருவான். நீங்க தங்கிடுங்க சார். என்னடாச்சு? இறங்கிடுச்சு. ஒரு அம்மா நான் ஃபில்டர் போட்டான். கேட்டா ஓ ஸ்பிட் இருக்கானா? ஏடா தம்பி தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் என்ன ஸ்பிட் பண்ண? அவன் அபிஷேக் பண்ணா. ஏடா அவன் கேட்ட மாதிரி மாத்திப்பானா? நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்துருப்பானா என்ன இப்படி யாரும் சொல்லிட்டு எல்லாம் பார்க்க முடியாது. அவன் வந்து ஸ்பிட் ஆகிட்டாரு அபிஷேக் தான். நீ என்ன கம்பெனி? நான் டார்கெட். டார்கெட் கேக்குறீங்க. பரத் பண்ண போதுடா. அவரு பிஸி மேன்ல. இது தீபேஷ் கம்பெனி தான். நீ பேர் என்ன கம்பெனி தெரியாது. நீங்க எந்த கம்பெனியா தெரியும் உங்களுக்கு? அதான் தெரியல. நெக்ஸ்ட் வீக் வரேன். நான் சார் கவுண்ட் ஆகுது. நான் சார் எப்படி ஒரு பைக் ஆளு காலுக்குள்ள விட்டாங்களா? மேட்டுக்கு வந்து தான் போறான். போறல அந்த பிளான் தான். போட்டாலே கீப் பண்ணிக்கோடா. இதுல காலுக்குள்ள போவியா? டவுன் தி லெக் பால் தெரியுது. பாலே தெரியுது. ஐடியா பண்ணி விட்டாங்க. ஒரே இதுதான் சென்ட் கிடையாது. இல்ல 12க்கு அப்புறம் மாத்துறாங்க. பால் சிக்காம போச்சாலே. 12 13 தான். சொல்லுங்க அப்புறம் வரேன். எவ்வளவு
இருக்கு 17 தான் அடிச்சிருக்காங்க. அந்த எந்த காரணம் நல்லா இல்ல பட் ஆனா 7500 ரூபாய் அக்னி காலேஜ் ரெண்டு மேட்ச் சூப்பரா இருக்கு டஃப்லாம். செக்ரட்டரி ஒரு வாரம் போட்டாங்க. நீங்க உங்ககிட்ட அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா போட்டுடலாம். அது நல்லா இப்போ இருக்கு. இங்க தான் சொல்லிட்டேன் அக்னி கண்டெக்ட் நல்லா இருக்கு. பொங்கல் அந்த ஓயமர்ல இருக்கு அதானே. நான் அவ்வளவு அந்த ஜங்ஷன்ல இருக்கேன். இன்னைக்கு ஓயமர்ல அதெல்லாம் 12 பேர் என்ன வயம் பண்ணல. எத்தனை ஓயமர் இருக்கு? அதான் என்ன கேட்டேன். அந்த குட் ஷாட் குட் ஷாட். அந்த இதுல காரப்பாக்கம் முன்னாடி லெஃப்ட்ல ஒரு சின்ன சத்து இருக்குமா? அது கேஸ் அது வேஸ்ட். அது நல்லா தான் இருந்துச்சு. அதோட ரேட் கம்மியா இருந்தது. ஹே போய்ட்டான். மேட்ச் ஃபுல்லா பே பண்ணா டாஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா நீங்க ஏமாத்தி போட்டீங்க. ஐயால நான் பே புது ஆளு பே பண்ணாங்க. என்ன முன்னாடி ஒரு ஆள் பே பண்ணிட்டான். அந்த ஆப்போனன்ட் பே பண்ணல ஆள் வரதல்ல. ஆஃப்ல டாஸ் போட மாட்டான். நீங்க கேசி உங்களுக்கு தெரிஞ்சாலும்னா ஓகே சொல்றாங்க. அப்புறம் வாய்ப்பு கிடையாது. அப்புறம் என்னத்த பண்ணாங்க அப்படின்னு. அருண் மல்லியான் 19 runs 18 balls. தண்ணீர் வந்துச்சா? நீ கேப்டன் இல்லையே. கிணத்துல குச்சி தண்ணி பாட்டு இருப்பாரு. உங்க ஆபீஸ் ஏதாவது ஈரோட அம்மன் மெஸ் சாப்பிட்டா நல்லா இருந்தது சாப்பாடு. சிபிஎஸ்சி கிட்டாப்ல எந்த நேத்து போனா ஆபீஸ்ல பார்த்தோம் 5 பேர் தான் இருக்காங்க ஃபுல் பேக். வாங்கடா லஞ்ச் போலாம் சொல்லிட்டு கிளம்பி என்ன கூட்டமா இருந்துச்சா? யார் எங்க போனா கூட்டம் வரணும். ஈரோட அம்மன் கூட்டமா இருக்கும். ஆபீஸ்ல கூட்டம் வாங்கடா. அது இந்த சங்கீதா பாத்தே அது இந்த சங்கீதா எல்லாம் கூட்டம். கையில பாத்து வரலாம். கூட்டமா இருக்கு ஈரோட நான் கரெக்டா 12 மணிக்கு போயிட்டேன். அப்ப கரெக்டா 2 மினிட் பண்ணனும். டேபிள்ல 40 கா நிக்குது. டேய் ஆனா நான்வெஜ் மீல்ஸ் இல்ல வெஜ் மீல்ஸ் தான் இருக்கு. பட் சைட் டிஷ் நல்லா இருக்கு. நான்வெஜ் கிரேவி இருக்கும். வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டு நான்வெஜ் கிரேவி இல்ல இது உள்ள அந்த ஊரப்பாக்கம் நான் பார்சல் வாங்கி போலாம்னு பார்த்தேன். ஐயோ எங்க வெயிட் பண்ணி வராங்க. ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடுவோம். பரவாயில்ல அவனுக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கொடுத்து போறேன். 40 கார்டு இருந்துச்சு. ஏன் என்னது இது எல்லாமே ஐபன் சீசன்ல எல்லாரும் வெஜ்ஜா இருப்பாங்க. ஆனா கிட்ட அந்த ஹாஸ்பிடல் சூப்பரா இருக்கு. அதனால எல்லாம் போறாங்க. மால் ஆடி சங்கீதம் நல்லா இருக்கும்ல. பாட்டி ஹால் இருக்கா? இல்ல சங்கீதம் தான் கிட்ட வந்து கடா கூட்டுல ஓபன் பண்ணுங்க பெருசு. இப்போ தான் கூட்டமா இருக்கு. இது தானே பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கிங் நல்ல நீ இந்த சங்கீதா பொண்ணு ஏன்டா வந்தாங்கிறது ஆர்டர் எடுத்துட்டு இருப்பான். சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட் அதே குரூப் வேற ஆளா இல்ல. ஆமா முதல்ல இவன் வந்து சங்கீதா பிரான்சைஸ் வச்சிருந்தா இப்ப தனியா பண்ணிட்டு இருக்கான். இவன் மறுபடியும் அதே தனியா. சோ இப்போ புக்ஸா இருக்கிறதுனால ஹாஸ்பிடலுக்கு காமிச்சு கொஞ்சம் ஃபுல் பண்ண ட்ரை பண்றான். இது நல்லா வசந்த படம் இப்போ நல்லா பண்ணிருக்கு. இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கீதா வெளிய வந்து ரொம்ப நாளா இப்படி தான் இருக்காங்க. மாத்திக்கலாம் அவங்க. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஆச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஹோட்டலோட வெஜ் ஹோட்டல் தான் கூட்டம் அதிகம். எல்லாரும் வெஜ் மாட்டாங்க. நேத்துல மணி சம்பரையில ஒரு ஆள் எங்க மணி தந்தானே எங்க இருக்குது? எங்க இதுல ஃபர்ஸ்ட் மாரடைன் பக்கத்துல ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இங்க இருக்கு தெரிஞ்சு என்ன போறீங்க? அங்க துறைப்பக்கத்துலயே ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். துறைப்பக்கத்துல ரொம்ப நாளா இருக்கு. நல்லா இருக்குன்றாங்க. நான் ஏன் மணி சாப்பிடல இல்லையா? நடந்து போய் வாங்கிட்டு வராங்க. சாம்பரம் டெலிவரி பண்றது. அப்படியா? இன்னைக்கே நடந்து வரோம். நீங்க என்ன பண்ணுங்க, வேலைச்சேரி வந்துருங்க. வேலைச்சேரி வந்து ஆர்டர் பண்ணுங்க. அப்படியே விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுங்க. டிஸ்டன்ஸ் வந்து நிச்சயமாக. நீ விஜயநகர் பஸ்ல போறவங்க வாங்கிட்டு வரலாம். அதுக்கே போயிடலாமே. அவுட்லெட் இருக்கு. வெங்கினா கொஞ்சம் அலர்ட்டா இருக்கலாம். லேசியாம அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா மாட்டாங்க. நாலு ஆடலையா?
ஒரு ஆள் நிப்பாட்ட வேண்டியதானே இல்ல அவன் கரெக்டா வந்தாங்கடா. அந்த பவுலர் இல்ல இது அங்க இருந்தோம் போகுது அப்படி இல்ல, இல்ல. விட்டாங்க. அங்க- வேற bowler. அங்க அதே போல இங்கிட்டே நீ சொல்ற பவுலர் வேற ஹஸ்பண்ட் இவர் வேற சரி, வேற. அவங்க செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் போட்டு ஒரு கரெக்டா ஒரு அரௌண்ட் வந்து போட்டு சரி அப்படியே நான் 2 பந்து பவுலர் வந்து படக்குன்னு ஏங்க நல்லா தான் இருக்கு முத பாலே அடிச்சு அரௌண்ட் மாட்டார் அப்பா அப்படின்னு முத பாலே அடிச்சு ஓவர் வந்தா காலில் இல்லை உங்களுக்கு 3 ரூபாய் அல்பேர் நானே No idea. அந்த கட்டு நீங்க அந்த fielder idea கொடுத்துருங்க. அப்போ 2 boundary போயிட்டு இருக்கு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்னொன்று ஃபேஸ் இல்லை அதனால பேர் உள்ள வைக்கிறேன் இல்லை கட்ட ஃபேஸ் ஷாட் ஷாட் ஆனா ஒரு ரன் தான் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா படுது வைக்கிற ஆடுங்க அப்படியே மேல வீட்டுக்கு போல ஜாலியா வரலாம் இந்த இவரு அப்துல் துபாயில இருக்காரா? அப்ப அது போன வீக்கெண்ட் ஏதோ வீட்ல ஆளு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாருல. இல்ல போன ஏய், good shot. இந்த வீக்கெண்ட் இல்ல இவர் அடிச்சா மட்டும் பயங்கரமா டிராவல் ஆகுது. அதனால இதுவும் பாட்டம் பெட்சி இந்த பக்கம் நல்லா ஓடுது அந்த பக்கம் போனா இல்ல நான் பின்னாடி சூப்பரா ஓடுது அன்னைக்கு நல்லா ஓடுது ஸ்ட்ரைட் மட்டும் தான் ஓடுது ரைட் ஹேண்ட் தான் ஓடல மேல தான் போகுது. சைட் சேஞ்சா அவுட் சைடு ஆப்ஷன் போடுறாங்க. இவரு ஸ்டம்ப் இல்ல 13 ஓவர்ல வருவாங்க. அது அடிச்சா தான் டிராவல் ஆகும். அவர் இந்த கவர் பிரச்சனைனால ஆஹா பாட்டம் அவுட் சைடு ஆப்ஷன் இல்ல இவர் போன வாரம் அப்படியே நிக்க வச்சிருந்தாரு ஏய் உருது அப்படி நிக்கிறீங்க. இல்ல 3 பேர் இருக்கிறீங்க ஆமா புல்டாஸ் போட்டா அங்க போட்டாங்க நீங்க இன்னும் கொஞ்சம் ஹைட் அடிங்க அப்பா போகும். நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க செல்பேட் அப்படி ஆடுங்க கட்டில 4 இது கட்டில வந்துறாங்க நான் கேட்குறேன் கேரி ஆகுது எத்தனை மீட்டரா கேரி இருப்பாங்க இதுக்கப்புறம் இல்ல இது யாருக்கு மேல பவுலர் தானா ஆமா ஸ்டார்க்கு பெரிய பேட்ஸ்மேன் தானே நீசர் 6 விக்கெட் போச்சு எவ்வளவு ரன் 114 ஆனா 160 ஷாட் குட் ஷாட் நான் பாஸ்டா இல்ல அது சூரியன் ஆனா முதல் ஓவர்லாம் காலி நின்னத பார்த்து ரைட் இவர் வெளிய நீங்க தான் மேட்ச் ஆடுனீங்களா? கட்டடிக்கலாம் இது அரவுல போறாங்க ஃபர்ஸ்ட் 2 பால் வாங்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இல்ல இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பால் டிஃபென்ஸ் நல்ல பால் பரவாயில்ல இப்போ வெங்கி ப்ரோ வந்து ஓடுறது சும்மாவே ஓட மாட்டாங்க. ரன்னே இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஓடல இப்பதான் ஓடல ஓப்போ போனவா நீ விக்கி நீ ரன் அவுட் தானே போன வரான் அங்க இருக்கு 1383
மேடில் சரி, okay guys. சாப்பாடு யாரா இருக்காங்க guys? இவன் கரெக்டா சொல்லுவா, அவ்வளவுதான் வாங்கிட்டு வந்து. இன்னும் அனுப்ப பார்த்துருக்காரு சாப்பிட்டே போலியா இன்னும் பேட்டிங் அதான் சொன்னேன்ல, நான் எல்லாம் எல்லாம் 10 ஓவர் ஆயிடுச்சு இவனுக்கு போய் இனிமேல் அன்பு லேட்டா தான் வருவாரு. ஸ்ரீஜித் வந்து ஒரு பூரி செட்டன் வரையா பூரி ஒன்று ஸ்விக்கில அனுப்பிச்சிருக்கீங்க இட்லி வரையா வடை வடை சரி தம்பி இது வடை போடுறேன் உங்களுக்கு எனக்கும் உனக்கா இல்ல இல்ல சாப்பாடு வேணாமா இட்லி வடை மட்டும் போங்க இது வடகை காலையில் ஒண்டி வடை தான் சாப்பிடுவேன். இந்த கடையில ஒன்றரை வந்து அவர் சாப்பிடுவாரு. உனக்கா ஏண்டா, எப்பப்போ வாங்கிட்டு உங்க அம்மா சாப்பாடு சாப்பிடுவேன் வடை I'll take one bite. சொல்றேன் என்ன அவர் வந்துட்டு ஆனா வைக்கணும் அவனுக்கு கையில இருக்கிறதே எடுத்தாரு. நீங்க வந்து நான் கை வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இது ஒண்ணுதான். டைப் பண்ண கம்பல் பண்ணல எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ஸ் சரி சரி சொல்லுங்க ஒரு செட்டு பூரி ஒரு செட்டு இட்லி ஒரு போட்டோம் வடை வேணாமா வடை வடை சொன்னாங்க வடா நாலு ஃபீல்டர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இது எதாவது நம்பிக்கையும் ஆகும் என்னாச்சு ரைட் சைடு பவுண்டரி விட்டுறாதீங்க என்ன அன்பு தள்ளி விட்டு நேரா கையில இதுல போஸ்ட் பார்த்தேன். கோலி will use this for to change his oil. Car oil அப்படி போட்டுருந்தாங்க. கார் ஆயில் இல்ல கார் ரூபாய்க்கு கார் அவன் 1 லட்சம் ரூபாய் கார் ஆயில் போடுவாங்க அதான் அவன் கார் ஆயில் சேஞ்ச் பண்றதுக்கு 10,000 கொடுத்தாங்க. ஏன் சாவிங்களா அவனால யாரும் கூப்பிடலாம்ல கூச்சமா இல்லாம வாங்கிடுவான் ஏய் நீ வந்து இந்த குண்டா 10,000 ரூபாய் லாபம். இவ்வளவு இதெல்லாம் சரி 10,000 ரூபாய் அது கொடுக்குறாங்கன்னா அப்ப மேட்ச்ல அந்த வந்து அந்த மேட்ச் தண்ணி இல்ல அந்த மேட்ச் ஆடுறதுக்கு ஒரு ஃபீ எப்படி ஆமா அது 30 40 ஆகும் ரஞ்சி இந்த மேட்ச் பர் இன்னிங்ஸ் ஏதோ 50 வரும் சோ இது கண்டிப்பா ஒரு அரௌண்ட் 20 ஆனா அசிங்கமா ஸ்டம்பிங் யாரும் சரியா அடிக்கல அதான் ஏபி என்னடா உங்க டீம் 70 ஆக்சுவலி 250 ரன் இருக்கீங்க அப்படி கேட்கும் வை நாட் 400 இதுக்கான மரியாதை பந்து எவ்வளவு அடிச்சா அவனும் 70 அடிச்சான் ஸ்ட்ரைக் ரேட் 90 இல்ல கேட்டா பண்ணிட்டு வந்து டேஞ்சரஸ் டிசாஸ்டர்ஸ் T20 பிளேயர்னு சொல்லுவாங்க வேணா 29 நான் பால் கோயிங் கப் மட்டும் சொல்றேன். அதான் டெஸ்ட்ல மட்டும் தான் சொல்றேன். ஃபீல்டர்ஸ்ல உள்ள இருக்கும்போது கோயிங் கப் மட்டும் தான் அவர் கரெக்ட் பண்றாரு. யாரும் கொடுக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு இத கொஞ்சம் கேப்டன்ல அவன் காசு உனக்கு ஆடி பண்ணாங்க உனக்கு அன்பு என்ன என்ன பண்றாங்க இந்த தடவை அந்த டீம்ல பேக்கில் வர அபி யாரும் நீ சீக்கிரம் போ என்னடா நேரா போ. நேரா போ. அவங்கள கேட்கணும்ல லெஃப்ட் சைடுல நேரா லெஃப்ட் இப்படி ஏறி ஏன்னா லெஃப்ட்ல நேரா போயிட்டு தான் ரைட் சைடுல ஒரு ஷாட் பாஸ் ஷாட் போல போல ஐயோ இது ரெண்டு கறிக்கடை வரும் அந்த கறிக்கடை அப்படியே லெஃப்ட்ல இருக்கும் சின்ன கடை இன்ஜூர் ஆகுற மாதிரியே போல ஆனா லெஃப்ட்ல இருக்குமா ஓரத்துல நாக்கே எடுத்துர்க்காங்க அவரே ரைட்ல ஒரு பீஃப் கடைல வாங்கடா இன்ஸ்டால் இருக்கும் அது இல்ல நீ போய்ட்டு வா டேய் அவனுக்கு இட்லி வாங்கிட்டு வந்துடா டேய் அவன் சாப்பிட மாட்டாருன்னு சொன்னாங்க அவன் வருவானா ஒரு வாடா இல்ல அதுவே ஜாலியா இருக்கு. எல்லாரும் வந்து பர்ஃபார்ம் மிஸ் பண்ணாதடா விடுடா ஒரு இட்லி வந்து வாங்கிட்டு வாடா ஒரு செட் மட்டும் வாங்கிட்டு ஒரு இட்லி வாங்கிட்டு வாடா போடா ஜாஷ் இங்கிலீஷ் இருக்கு அவர் ஏதோ நடிச்சிட்டு போறாரு 3 வாரத்துல வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பலப்பறானா போடா சத்தமா சொல்றேன் ஒண்ணும் ஞாபகம் இல்ல நீ சொல்றது எனக்கே கேட்கல அவருக்கு எப்படி கேட்கும் பலப்பறானாம்ல. ஓகேனா நம்ம விளையாடுறேன் ஆமா ஆமா அது ஏதோ மீன் போட்டான் திட்டிட்டு இருக்கேன் பஞ்சாப் யாரு
ஜார்ஜ் இங்கிலீஷ் கடைசி நேரத்துல வந்து எனக்கு கல்யாணம் நான் அதனால ரிலீஸ் பண்ணோம் கடைசி நிமிஷத்துல சொன்னா அந்த ஆட்டிடியூட் கரெக்ட் பிசினஸ் இப்போ என்னன்னா அவன் மேபி ஐ கேன் கம் அண்ட் ப்ளே அப்படிங்கிறான் அவன் முன்னாடி ஒரு நாள் சொல்லி அப்போ ரிலீஸ் தான் பண்ணாம அவனுக்கு முதல்ல நல்ல பிளேயர் கிடைச்சது அகைன்ஸ்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன் சூப்பர் கார்னல் நான் எடுத்துட்டேன் சூப்பர் கார்னலி பாப்பா எங்க பவர் பிளே பவுலரே லெஃப்ட் ஆர்ம் அடுத்த மேக்ஸ்வெல் சொல்லு அடுத்த மேக்ஸ்வெல் வர மாட்டேன் இதா பத்தி சொல்லிட்டு இருக்காங்க மேக்ஸ்வெல் வீசிட்டு இருக்கான் நல்லா நீட்டா அடிச்சான் யாரு கூப்பர் கார்டு நான் இந்தியாவிலே ஒரு மேட்ச் அவனா பிபிஎல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ மாட்டு ரெண்டு அப்பதான் அடிக்கிறியா மாட்ரன்ஸா அடிக்கதான் இவங்களுக்கு இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல சீனா பாட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அவன் அடி வாங்கிட்டு இருந்தான் வாஷிங்டன் சுந்தர்லாம் போட்டு போனாங்க சீனா பாட்டை அப்புறம் அவனை வெளியேற்றினாங்க இப்போ போய் பிபிஎல் அவன் தான் விக்கெட் எடுக்குது இப்போ பிபிஎல் ஸ்டேட் சொல்லி திருப்பி உள்ள கொண்டு இந்த வருவாங்க. ஆஷன் நகர்ல இன்னுமா பால் போட்டுட்டு கிடக்கையா அடி வெளுத்தாங்க வரா நீங்க பூ கழிச்சு. எப்படா பா உனக்கு இன்னொன்னு பிடிச்சி வச்சுட்டேன் அந்த வச்சுருக்கேன் அந்த பிடிச்சி தான் வச்சுருக்கேன் ஈஷா ஹென்ட்ரிக்ஸ் எதுக்கு T20ல எடுக்கிறாங்கன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் நீங்க வந்துட்டானா? ரீசா ஹென்ட்ரிக்ஸ் தெரியுமா? இல்ல அவ்வளவு அடிக்கிறது ஓப்பனிங்ல ஒருத்தவங்க கல்பிட்னு சுத்திட்டு இருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடு எல்லா ஸ்குவாட்லயும் பெரிய ஆளுன்ட்டு. அவனுக்கு 2 கோடி தானே ஐபிஎல்ல இது வந்தது பேஸ் பிரைஸ் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் எல்லாரும் அசித்ரான போட்டான் இல்ல ஈஷா ஹென்ட்ரிக்ஸ் ஏதாவது ஒரு பிளேயர் நீ அவன் ஆடுறதுக்கு பவுமாவே ஆடிடலாம் அதான் பௌமாவா கேப்டன்சி ஸ்கில் அது அப்பப்ப இதா பண்ணுவோம். அவ்வளோ ஃபாஸ்டா ஓடி ஃபீல்டிங்லாம் பண்ணுவான் இப்போதான் அவனுக்கு இன்ஜுரிலாம் வருது முன்னாடிலாம் எல்லா மேட்சும் ஆடுவான் அவன் டெஸ்ட் எல்லாம் சமயம் ஒரு மேட்ச் வந்து அவன் நாட் அவுட் இந்தியா அவன் மட்டும் நாட் அவுட் இருக்க எல்லாரும் விட்டாங்க அதனால பாருங்க மேட்ச் அவன் தான் காப்பாத்தணும் பிஹெச்சி நல்லா இருக்கு. கான்வே, வில்லியம்சன், ஜாஸ் பட்லர், கிளாசன், மார்க் ரவி. பேட்டிங்ல தெரிஞ்சு போச்சு இங்க இருக்கிறவனுக்கு பேட்டிங்ல தெரிஞ்சு போச்சு அதானே ஏன்னா இவர் கிளாரிட்டி அவனுக்கு வேற மண்டே for 1. 15, no 2 balls to complete. அது தனியா போயிருக்கானே இது வந்து ஃபிளாகெட்ல வந்துட்டு ஃபாஸ்ட் பாலரா போட்டுருக்கீங்க அவன் வைடா ஏதா இல்ல அப்போ நடுவுல 7th to 12th ஸ்பின்னரா போட்டுருந்தாங்க ஸ்பின்னர் கொடுத்ததால ஷார்ட்டர் போட்டு கொடுக்கல ஸ்பின்னருக்கு ஷார்ட்டர் போட்டு ஆமா இந்த சைடு தான் கொஞ்சம்
நீ ஆமா நீசர் வருவான்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 17 இவங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் டேய் இருங்க நான் காட்டுறேன் எப்படி இல்ல மோசமா இவங்க ஆடுறதுக்கு இவங்க என்ன பண்ணோம் ஜாஃப்ரா ஆச்சர் முன்னாடி எடுத்து விட்டு நீ அட்ரா அப்படின்னு சொல்றோம் ஓகே அலாம்ல இருந்து யாரு இல்ல அவுட்டா இப்படி ஃளைட் போறாங்க ஃளைட் போகுதுன்னாரு அதேதான் அவரும் கேட்டாங்க மூணாவது சீரா உள்ள போயிட்டு கரெக்டா பாருங்க இந்தியன் பண்ணுங்க என்ன இது அப்படின்னு கேட்பான் அவர் க்ளோவ் கேக்குறாரு நான் உள்ள போவானே டேய் சீரா க்ளோவ் சொல்றான் அவுட் இல்ல அவுட் இல்ல டக்குடா அதுவா இதுவா இதுரா சீக்கிரம் சீக்கிரம் சீரா பேட்டிங் நாளைக்கு வேணா எல்லாரும் ஆடு எல்லாரும் தானே நாளைக்கு நாளை பேட்டிங் அடிக்கலாம் திக்கு திக்குன்னு வரும் நெட் வந்து இன்னைக்கு தான் வெட்டி இன்னைக்கு நான் பேட்டிங் வெட்டு பேட்டிங் வரலாம் நம்ம என்ன பண்ண முடியும் வாட் டு ஐ டெல் யூ என்னால ஒரு நாள் இறக்கி விடலாம்னு தெரியும் அதெல்லாம் நான் சொல்லலையே அப்படி அதான் 2 நாள் ஒரு நாள் இறக்கி விட்டாச்சுல பேட்டிங் வரலாம் வாட் டு ஐ டு அம்மா எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க கேம்ப் பண்ணனா லைவா சாப்பிட விடுற அடா பாருங்க எப்படா வர திருப்பி டிகிரி முடிஞ்சு ஸ்ரீலங்கால போய் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு தான் வரானா அவன் குடும்பம் இருக்குல்ல சைனால ஓடிட்டு இருக்கு இல்ல சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன் இல்ல அந்த டாப்ல இருந்து 52 இருக்கு மாத்திட்டீங்களா